இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்கே பகுதி. மகளிர்கே பகுதியை பொறுத்த வரைக்குமே பெண்களுடைய உடலியல் மாற்றங்களாக இருக்கட்டும் சரி, உளவியல் மாற்றங்களாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு மாற்றங்களின் போதும் அவர்களுடைய நடத்தைகள் சிந்தனைகளிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே எங்களுடைய இந்த பெண்களுடைய பருவநிலை மாற்றங்களின் போது எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய காணொலியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த வாரம் அதாவது கர்ப்ப காலத்தில் தாய்க்கு கர்ப்பிணி தாய்க்கு டயபெட்டிஸ் வந்தால், நீரிழிவு வந்தால், மதுமகம் கர்ப்ப நீரிழிவு வந்தால் என்ன தாய்க்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பார்த்தோம். இன்று அந்த கர்ப்ப காலத்தில் தாயை நீரிழிவு பாதிப்பதன் மூலம் கருவில் வளர்கின்ற குழந்தைக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்றதை பார்ப்போம். இந்த கர்ப்ப காலத்துல கூடுதலாக தாயின் பிளட்ல குளுக்கோஸ் லெவல் கூடுதலாக இருக்கிறபடியா அந்த தாயினுடைய பிளட்ல இருந்து தான் குழந்தைக்கு அம்பிளைக்கல் வெயின் மூலம், அதாவது அம்பிளைக்கல் வெயின்ன்றது தொப்புள் கொடியில இருக்கிற 2 வெயின்ஸ் மூலம் குழந்தைக்கு நியூட்ரிஷன்ஸ் போகுது. அதுல எந்த ஆக்சிஜன் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போகுது. கழிவு அம்பிளைக்கல் ஆர்ட்ரி மூலம் குழந்தையிலிருந்து தாயின் குருதி சுற்றோட்டத்துக்கு வரும். அப்பொழுது இந்த தாயினுடைய பிளட் குளுக்கோஸ் கூடும் பொழுது அந்த அம்பிளைக்கல் வெயின் மூலம் குழந்தைக்கு போகும் பொழுது அந்த குழந்தையினுடைய அந்த செல்ஸ்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொண்டிருக்கும். எனவே பிளட் குளுக்கோஸ் கூடி இருந்தா வளரும் குழந்தையினுடைய உடல் பருமன் கூடுதலாக இருக்கும். அதாவது கை கால்கள் எல்லாம் பெரியதாக இருக்கும், பெரிய குழந்தையாக இருக்கும். மேக்ரோசோமியான்னு சொல்றது. டேர்மில் பார்த்தோம்னு சொன்னா குழந்தையினுடைய வெயிட் 3 to 4 கிலோகிராம் வரைக்கும் கூடுதலாக இருக்கும். எனவே இந்த பெரிய குழந்தை இருப்பதனால் தாயிற்கும் அந்த பெரிய குழந்தை இருப்பதன் மூலம் அவருக்கு அதாவது யூட்ரஸின் அளவு மேல கூடுதலா நெஞ்சு பகுதியை அழுத்தும், ஹார்ட்டை அமர்த்தும். இதனால தாய்க்கும் மூச்சு கஷ்டம் ஏற்படும். அந்த பெரிய குழந்தை இருக்கிற கிராவிட் யூட்ரஸ் பெருசாக இருக்கிறபடியால் கால்கள்ல நாளங்கள் அமர்த்தப்படுவதனால அவருக்கு வெரிகோஸ் வெயின், அதாவது வெரிகோசைட்டிஸ் டெவலப் ஆகும். இந்த கிராவிட் யூட்ரஸ் பின்னால உள்ள ரெக்டம், அதாவது மலக்குடலை அமர்த்துவதனால சிவியரான கன்ஸ்டிபேஷன், மலக்கட்டு ஏற்படும். அதோட அடிக்கடி முன்னுக்கு யூரினரி பாத்வே ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதனால யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போறபடியா அது அடிக்கடி போக வேணுமென்ற ஒரு ஏர்ஜையும் ஏற்படுத்தும். எனவே இந்த பெரிய குழந்தையின் மூலம் இது தாய்க்கு பிரச்சனை ஏற்படுத்த போகுது. அதுபோல அந்த பெரிய குழந்தை உள்ளுக்கு இருக்கும் பொழுது கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன், அதாவது குழந்தையினுடைய தலை, அதுதான் கெஃபலன்னு சொல்லுவோம். பெல்விக், தாயினுடைய இடுப்பு வளையத்துல ஒரு ப்ரப்போர்ஷன் இல்லாத நிலைமை ஏற்படுத்துவதனால அந்த குழந்தை உள்ளுக்கு ஒரு பிரசன்டேஷன், வளமையா குழந்தை வெளியில வரணும்டா தலை கீழாகத்தான் வர வேண்டும். தலை கீழையும் உடல் கால் மேலையும் இருக்க வேண்டும். இந்த தலை கீழ் வர முடியாத நிலை ஏற்படும். எனவே அந்த பிரசவ காலத்துல சிக்கல் ஏற்படும். தலை முதல்ல வந்தாதான் அது நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம். பிரசவ காலத்துல சிக்கல், பிரசவ காலம் நீடித்து ஏற்படுவதனால, ஆனாலும் பிள்ளை உள்ளுக்குள்ள வெளியில வர்றதுக்கான செயற்பாடுகளை செய்யும். யூட்ரஸ் மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணும். எனவே இந்த குழந்தை வெளியிலையும் வர முடியாது என்றபடியால உள்ளுக்கு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் உடனே உள்ளுக்கே ரப்ஷர் பண்ண வலிக்கிட்டு. எனவே அடுத்த சக்கிங்ல பிள்ளை உள்ளுக்கு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுக்க திருப்பி மிக்கோனியம், அதாவது வெளியில வந்த அப்புறம்தான் குழந்தை ஸ்டூல், அதாவது மோஷனை வெளிக்கெடுத்தலாம். இது உள்ளுக்கே அந்த மலத்தை வெளிக்கெடுத்தி அது அடுத்த சக்கிங்ல அந்த மிக்கோனியத்தை மிக்கோனியம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூலை உள்ளுக்க விழுங்கிவிடும். எனவே அந்த குழந்தை வெளியில வரும் பொழுது, ஒரு மலத்தை குழந்தை வெளியில் உள்ளுக்கு விழுங்கினால் அது வெளியில வரும்போது இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து செப்சிஸ், அதை தொடர்ந்து ஃபீவரை தொடர்ந்து வலிப்பு, இப்படியான பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, இதுக்குரிய லை, அதாவது ஒரு குழந்தை
குறிப்பிட்ட லை, அதாவது ஒவ்வொரு யூட்ரஸுக்கும் குழந்தையினுடைய அச்சுக்கும் இடையில உள்ள தொடர்பு தான் வந்து லை என்று சொல்லுவார்கள். இந்த லை வந்து ஒழுங்குமுறையாக பேணப்படாது. ஒருக்கா வந்து ஹொரிசோண்டலா இருக்கும், ஒருக்கா வெர்டிகல் ஆக்சிஸ் எடுக்கும், ஒருக்கா ஒப்ளிக் எடுக்கும். எனவே பலதரப்பட்ட லைய எடுக்கிறதால வந்து பிரசவ காலத்தையோ பிரசவ நேரத்தையோ பிரசவத்தின் பொழுது அந்த லைய ஒழுங்கான முறையில வந்து அது வந்து அந்த குழந்தையால மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும். இது 2வது பிரச்சனை. இந்த பெரிய மகவு, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அத்தோடு மட்டுமின்றி அந்த குழந்தை உங்களுக்கு தாயினுடைய பிளட் குளுக்கோஸ் இருக்குது, குழந்தைக்கும் பிளட் குளுக்கோஸ் தேவையான அளவு போகுது. இருந்தாலும் சில கண்டிஷன்ல வந்து அந்த தாயினுடைய இன்சுலின் பிரச்சனைகள் பிள்ளைக்கும் வரும் பொழுது, பிள்ளைக்கும் சில வழிகளில் அசோசியேட் பண்ணி இருந்தால் அது செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ற குளுக்கோஸின் அளவு காணாமல் போகும். எனவே சில ஓர்கன்ஸ் வந்து ஹார்ட் சரி, மற்ற பிரெயின் சரி, தேவையான அங்கங்கள் உருவாகாம போகும். அதாவது டிஸ்ஃபங்க்ஷன், ஒவ்வொரு அங்கங்களும் வந்து லிம்ஸுகள் ஃபார்ம் பண்றதுகள்ல பிரச்சனை வரலாம். அப்ப ஹார்ட் ஒழுங்காக வந்து துடிச்சு அதனுடைய செயல்களை செய்யாததால கார்டியக் அரித்மியாஸ் போன்றது டெவலப் ஆகும். இதோடு மட்டுமின்றி குழந்தை வந்து வெளியில வந்த பிறகு இந்த மாதிரியான நான் சொன்னேன் முதல்ல மிகோனியம் ஆஸ்பிரேஷன், ஃபீவர் அப்படி வர்றதால, அதாவது கர்ப்ப காலத்துல இருந்து வெளியில புள்ள பிறந்தா பிறகு ஒரு பெரிநேட்டல் டெத், நியோனேட்டல் 28 நாட்களுக்குள்ள அல்ல அதை சுற்றி அந்த 1 மாத காலங்களுக்குள்ள அந்த குழந்தை வந்து இறக்கக்கூடும். எனவே கர்ப்ப காலத்துல வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் உபத்திரவம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லைட்டஸ், கர்ப்பகால நீரிழிவு. எனவே இதை வந்து நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அதாவது கர்ப்பவதியாகியவுடன் அந்த கர்ப்பவதியினுடைய தாய்க்கோ தந்தைக்கோ வந்து டயபெட்டிஸ் இருந்தால் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டின் பொழுதே அதை வந்து மருத்துவர்களிடம் சொல்லி, அந்த மருத்துவர்களிடம் சொல்லும் பொழுது அதை அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே இந்த பிளட் சுகரை எடுத்து பார்ப்பார்கள். பிளட் சுகரை எடுத்து அவர்களை வந்து டயட் மூலமும் மிச்சம் வந்து ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லும் பொழுது நடைப்பயிற்சி அப்படியான சின்ன சின்ன வேலைகள், தியானம், அதன் மூலம் வந்து அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்க முடியும். அப்ப உணவு கட்டாயத்துக்கு கட்டுப்பாட்டுல பார்த்தோம்னு சொன்னா உணவை வந்து ஒரு டயட் சார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டும். ஏற்கனவே வந்து கர்ப்பவதிக்கு நிறைய பசி ஏற்படும். எனவே இவர்கள் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி இன்டர்வல்ல சாப்பிடலாம். அப்பொழுது காலையில் என்ன எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி.